AI technology. What is the meaning of AI technology? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு தமிழிலே. அதாவது இன்றைக்கி ஜாதகம் சொல்லுவான், ஜோசியம் சொல்கிறவங்களாம் இறந்த காலத்தை பற்றி சொல்லுவான், நிகழ்காலத்தை பற்றி சொல்லுவான், எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஜாதகத்தினால் சொல்ல முடியாது, ஜோசியத்தினால் சொல்ல முடியாது. இப்பேற்பட்ட வகையில் அடங்கியது தான் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை அறிவு. இன்றைக்கி அடுத்த 2026ஆம் ஆண்டு எடப்பாடி முதலமைச்சரா, விஜய் முதலமைச்சரா? எடப்பாடி விஜயுடன் கூட்டணி வைப்பாரா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஏஐ டெக்னாலஜி என்ன பதில் சொல்லும்? சற்று சிந்தனை செய்ய வேண்டும். உணர்வுபூர்வமாக, அறிவுபூர்வமாக என்பதை 2000 வருடங்களுக்கு முன் மெய்கண்ட நாயனார், மறைஞான சம்பந்தர், அன்னந்தி சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார் போன்ற தத்துவ ஞானிகள் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். அதெல்லாம் படித்தவனுக்கு தான் இந்த விஷயங்கள் புரியும். அதாவது ஏஐ டெக்னாலஜி என்பது செயற்கை அறிவு. மனிதன் செயற்கை அறிவு பெற்றிருப்பவன். இறைவன் பேரறிவு படைத்தவன். சர்வத்தின் சர்வத்திற்குத்தான். எதையும் அறிபவன், எதையும் செய்பவன், அதான் இறைவன். தற்பொழுது செயற்கை அறிவு என்ற பெயரிலே ஏஐ டெக்னாலஜி என்று வகுத்திருக்கிறார்கள். இது இறந்த காலத்தை பற்றி சொல்லும். கரூர்லேருந்து மெட்ராஸ் எப்படி போகிறோன்னா வெளியே சொல்லும். இந்தியா போர் தொடங்கியது எதற்கு, 2ஆம் உலகப் போரின் காரணம் என்ன என்றால் சொல்லும். எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆண்டார்கள் என்றால் சொல்லும். இதெல்லாம் இறந்த கால செய்தி. வருங்கால செய்திகளை ஏஐ டெக்னாலஜி சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். 2026 யார் முதலமைச்சர் என்றால் ஏஐ டெக்னாலஜினால் சொல்ல முடியுமா? எனவே சிற்றறிவு படைத்தவன் மனிதன், பேரறிவு படைத்தவன் இறைவன். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த பேரறிவு படைத்தவனால் தான் எதிர்காலத்தை கூற முடியும். சிற்றறிவு படைத்தவனால் எதிர்காலத்தை பற்றி கூற முடியாது. புரியுங்களா? ஆக மொத்தம் சிற்றறிவு படைத்தது ஏஐ டெக்னாலஜி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏஐ டெக்னாலஜி? இட் இஸ் a world famous IIT student in this my question. Answer to me. Thank you very much.